வேர்ல்டு ஹெல்த் டே முன்னிட்டு ரியோ ஹாஸ்பிட்டலும் புதிய தலைமுறையும் இணைந்து இந்த மாரத்தான் இங்கே மதுரையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தூக்கி வைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற பல நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் இல்லாத ஒரு மிகப்பெரிய காரணம். அதை உணர்த்தும் வகையிலும் மேலும் இதை இளம் தலைமுறைக்கு இது என்னுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் வகையிலும் இந்த சிறப்பான ஏற்பாடு இன்றைக்கி மாரத்தான் மூலமாக செஞ்சு இந்த மெசேஜ் ஹெல்த் இஸ் வெல்த்ங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதை இன்றைக்கி இந்த மாரத்தான் மூலமாக நம்ம இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்கோம். இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் டே கொண்டாடுறதுக்காக ரியோ ஹாஸ்பிட்டல் மற்றும் புதிய தலைமுறை இது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஒரு 7 கிலோமீட்டர் மேரத்தான் ஃபார் கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போது கலெக்டர் சார் துவக்கி வச்சுருக்காரு. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸை நம்ம கூட எடுக்க வேண்டியதுக்கு ஸோ புதிய தலைமுறைக்கு ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி உலக சுகாதார தினத்தில் முக்கியமான ஒரு நபரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். அது எங்கள் அப்பா. அவர் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். 86 வயசுலேயுமே இன்றைக்கி மாரத்தான் ஓடணும்ட்டு நான் நடக்க தான் சொன்னேன், ஓடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இந்த உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதிய தலைமுறையும் எங்களது ரியோ ஆஸ்பத்திரியும் சேர்ந்து மக்களிடையே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குவதற்காக இந்த மாரத்தானை ஏற்பாடு பண்ணியுள்ளார்கள். முக்கியமாக எல்லா மக்களிடமும் நாங்கள் வேண்டுவது எல்லோரும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நல்ல ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு நல்ல வாழ வேண்டும். அதே எங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கியமான வேண்டாத பழக்கங்களை விட வேண்டும். மது அருந்துதல், போதைப்பொருள் உண்டுதல் மற்றும் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட வழக்கங்களை ஒழித்து வீட்டையும் நாட்டையும் சுகாதாரமாக வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாரத்தானை ஆரம்பித்து மாண்புமிகு கலெக்டர் அவர்களை சிறந்து ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். இது நல்ல முறையில் நடந்து வெற்றியோடு நடக்க இறைவனை வேண்டுகிறேன். ரியோ ஹாஸ்பிட்டலும் புதிய தலைமுறையும் இணைந்து நடத்த வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு 1000 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை கலெக்டர் துவக்கி வச்சு நல்லபடியாக நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் டீம் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். வேர்ல்டு ஹெல்த் டேக்கு இனி எவ்ரி இயர் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணி நல்லபடியாக அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக புதிய தலைமுறையும் ரியோ ஹாஸ்பிட்டலும் இணைந்து நடத்தும் அப்படிங்கிறத சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கவிதா, ரியோ ஹாஸ்பிட்டலோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ரோட்டரியில நாங்க பல ஸ்கூல் பல காலேஜஸ் போறோம். பட் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பார்த்தேன். என்ன அப்படின்னா மொபைல் அடிக்ஷன். யாருமே போய் விளையாடல. எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் சாப்பிடுறதுக்கு கூட மொபைல் வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எல்லாரும் மொபைல்ல அடிக்ட் ஆகிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஹெல்த் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி புதிய தலைமுறையை ரியோவை சேர்ந்த எடுத்த இந்த பெரிய மாரத்தானுக்கு நீங்க எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து
மேலும் மேலும் இது மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வந்து மக்களுக்கு ஹெல்த் பத்தி எடுத்துரைத்து மக்களோட உடல் ஆரோக்கியம் தான் நம்ம ஃபியூச்சர் நாட்டுக்கு பெரிய வரப்பிரசாதமா இந்தியாவை ஒரு வல்லரசா மாத்துறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மதுரையின் எழுச்சி. Thank you very much Dr. Saravanan, Commissioner sir, everyone here in this field, and thank you everyone for making this event a grand success. Thank you very much for the opportunity. தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன். உங்களுடைய உற்சாகமான வாழ்த்து நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இன்னும் ரொம்ப ஒரு பலத்தை கொடுத்திருக்கும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறது. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இன்னைக்கு பங்கேற்றுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள். நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் ரியோ மருத்துவமனை இணைந்து வழங்குகிற வேர்ல்ட் ஹெல்த் டே மாரத்தான் 2023 நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அடுத்ததாக, இந்த உலகத்துல எத்தனையோ துறைகள் இருக்கு, எவ்வளவோ பணிகள், எவ்வளவோ சேவைகள்லாம் இருக்கு. ஆனா கடவுளுக்கு நிகரா மக்கள் ஒருத்தரை நம்ம பார்ப்போம்னா எந்த துறையை சேர்ந்தவர்கள் நம்ம பார்ப்போம் கடவுளுக்கு நிகராக? இன்னும் சத்தமா? அப்சல்யூட்லி மருத்துவர்கள் இல்லையா? நம்ம எப்பவுமே கடவுளுக்கு அடுத்தபடியா நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒருத்தருக்கு மரியாதை செய்யறோம், பக்தியோட இருக்கோம்னா அது மருத்துவர்களை தவிர வேற யாரும் இருக்கவே முடியாது. அப்படி நடமாடும் கடவுள்களாக நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க மருத்துவர்கள். அவங்க மருத்துவ பணி செய்யறது மட்டும் இல்லாம, யோசிச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்தின் மேல எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி ஒரு அதிகாலை பொழுதுல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை அவங்க முன்னெடுக்க முடியும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு உயிரோட மதிப்பையும் அறிந்த மருத்துவர்களால மட்டும்தான் இது சாத்தியம். அப்படி இவர்களை பத்தி சொல்லணும்னா, இந்த மருத்துவமனை சமீபத்துல நம்ம உலகமே ஒரு விஷயம் வந்தப்போ திணறி போச்சு. அதாவது பெருந்தொற்று காலம், கொரோனா காலகட்டத்துல யாருக்குமே அது என்ன பண்றதுன்னே நமக்கெல்லாம் தெரியல. முற்றிலும் இந்த உலகமே எதிர்பார்க்காம திணறி போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது இல்லையா? எவ்வளவு நம்ம வாழ்க்கை முடங்கி போனது, ஒருத்தரோட பேச முடியல, நம்ம வெளியிலே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய சேவை செய்த ஒரே துறை மருத்துவத்துறை தான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவமனையின் சார்பில் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் தான் நமக்காக வந்து நம்மளுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. மருத்துவ பணிங்கிறது அந்த பெருந்தொற்று காலத்துல அவ்வளவு சவாலாக இருந்தது. அந்த சமயத்துல கொஞ்சம் கூட சுயநலமின்றி மக்களோட தோளோடு தோள் நின்று சேவை புரிந்த மருத்துவமனை ரியோ மருத்துவமனை. அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அப்படி அந்த பெருந்தொற்று காலத்துல மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்கான மருத்துவ சேவையை மகத்தாக புரிந்து வருகிறது நம்முடைய ரியோ மருத்துவமனை. மருத்துவமனை சேவை மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு என்ன பணி வேணுமோ, அவர்களுக்கு என்ன தேவை வேணுமோ அதை செய்ய எந்நேரமும் தயாராக இருக்கக்கூடியதுதான் ரியோ மருத்துவமனை. இந்த நம்முடைய மாரத்தான் 2023 நிகழ்வுலையும் நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட சேர்ந்து நாங்க செய்யறோம், உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பலமாக இருந்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். ஒரு வாட்டி எல்லாம் சொல்லுங்க, ரியோ ஹாஸ்பிட்டல். இப்படிப்பட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய ரியோ மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் சரவணன் சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மிகப்பெரிய கைதட்டல் கொடுங்க மக்களை. சாதாரண விஷயம் கிடையாது, அவங்க செய்த விஷயங்கள், செய்துட்டு இருக்கிற விஷயங்கள். பலத்த கைதட்டலோடு டாக்டர் சரவணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். இது சிறப்புரை இல்லை, இது நன்றி உரைன்னு நினைக்கிறேன். வருஷத்துல 365 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தினமா இப்ப மாறிடுச்சு. இஸ் பிரெட்டி போரிங் இல்லையா? ஆனா ரொம்ப முக்கியமான நாள் வந்து சுகாதாரம் தான் முக்கியமானது. அதனால இந்த உலக சுகாதார தினம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் புதிய தலைமுறை இது விஷயமா என்கிட்ட பேசின உடனே நான் வந்து அதுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னோட அப்பா. அவரை வந்து இங்க இங்க மேடையில உட்கார வைக்கணும்னு நான் நினைச்சு கூப்பிட்ட போது அவர் வந்து ஓடணும்னு சொன்னாரு. இல்லப்பா நடந்து போங்க, நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி கீழே வந்திருக்காங்க.
அவங்களோட வயது வந்து 86. இன்னும் வந்து ரொம்ப தன்னிச்சையா, நான் எப்பயுமே சொல்றது ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்கப்பா, வயசாயிடுச்சான்னு நான் கேட்கவே மாட்டாரு. அவராக போய் விவசாயம் பண்ணுறேன்னு எங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு அப்பாவோட இன்ஸ்பிரேஷனால தான் நானும் ஆக்டிவாக இருக்கேன். அப்பாவுக்கு என்னுடைய நன்றி. டிசி கமிஷனர் சார் ஆர்வம் லாஸ்ட் மினிட்ல வந்தார், இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. அவருக்கு என்னோட பிக் தேங்க்யூ. ராமநாதன் சார் ஃப்ரம் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப், அவங்களோட ஹோல் டீமும் வந்து எங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்து எல்லா விதத்துலையுமே எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வெரி பிக் தேங்க்யூ. நித்யா மேடம் சங்கம் சகால இருந்து நமக்கு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேல எங்க ரியோ டீம் அவங்க பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணி பண்ணியிருக்காங்க. எங்க டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்களோட சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாக்டர்ஸ் அண்ட் தி ஸ்டாஃப். தேங்க்யூ ஸோ மச். இதுல ஹீரோ யாருன்னா நீங்க தான். இது உங்களோட ஈவெண்ட், இது ஒரு மாஸ் ஈவெண்டா பண்ணதுக்கு நீங்க மட்டுமே காரணம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். சீரியஸ்லி உங்க டீம், உங்களோட டீமோட எனர்ஜி எங்களுக்குமே இந்த மைதானம் ஃபுல்லா பரவுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் மக்களே, யூ ஹேவ் an excellent team sir. Congratulations. Thank you so much sir. அடுத்ததாக நம்முடைய நிகழ்வின் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் இவர். மகாகவி பாரதியார் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு போயட் இல்லையா? அவர் சொல்லுவாரு, திசையொரு பந்தினை போல் உள்ளம் மேவியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பந்தை எப்படி நம்ம தூக்கி போடுற திசைக்கு அது செல்லுகிறதோ அதே போல நம்ம உடம்பும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பாரதியார் ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம். நமக்கும் அதுதானே, நம்ம உடல் நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதற்கு ரொம்ப அடிப்படையானது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் இருந்தாதான் நம்ம ரொம்ப சாதிக்க முடியும். நம்ம உடலுக்கு மிகவும் அடிப்படையானது ஆரோக்கியம் தான். அப்படி அந்த ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டாதான் நம்ம சாதிக்க முடியும். அப்படி இவர் தன்னுடைய வலிமையினால, தன்னுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்னால சாதித்த விஷயங்களை பட்டியலிட்டா இன்றைக்கு ஒரு நாள் போதாது. அவ்வளவு தூரம் அவர் சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9 முறை நேஷனல் கோல்டு மெடல்ஸ், ப்ளீஸ் கிளாப்ஸ். 6 முறை நேஷனல் சில்வர் மெடல்ஸ், 5 முறை நேஷனல் பிரான்ஸ் மெடல்ஸ் என்று சாதனை நீண்டு கொண்டே போகுது. திண்டுக்கல் மாவட்ட ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டின் டெக்னிக்கல் அட்வைசராக இருக்கிறார். இந்தியன் பால் பேட்மிண்டன் டீம் கோச்சாகவும், இந்தியா யூனிவர்சிட்டி டீம் கோச்சாகவும், தமிழ்நாடு பால் பேட்மிண்டன் டீம் கோச்னு இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சிறிய வயதுல இவர் சாதித்த விஷயங்கள் மிக அதிகம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய், ஸ்டார் ஆஃப் இந்தியா அவார்டி, இந்தியன் பிளேயர் பால் பேட்மிண்டன், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் PSLA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல். அதற்கு முன்னாக அவரை நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் சீனியர் மேனேஜர் டி ராஜா அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். பலத்த கைதட்டல் மக்களே. நன்றி. இதை தொடர்ந்து மிஸ்டர் விஜய் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் நம்முடைய பங்கேற்பாளர்களுக்காக பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். மேடை வீட்டிற்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், ரியோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளுக்கும், புதிய தலைமுறை எப்பயுமே புதிய விஷயங்களை புகுத்துறதுல ராஜா அவர்கள் வந்து புது புது விஷயங்களை திங்க் பண்ணி நடத்துவாங்க. இந்த வருடம் வந்து மாணவர்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி, வெற்றி படிக்கட்டுகள், அப்புறம் விவசாய கண்காட்சி அப்படின்னு அடுத்தடுத்த அடுக்கான புதிய விஷயங்களை புதிய தலைமுறை சமுதாயத்துக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மேடம் சொன்ன இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸும் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மதுரை மண் தான். ஸோ திண்டுக்கல்ல இருந்து நான் இந்த மதுரை மண்ணில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது நம்ம ரேஸ் கோர்ஸில் தான். ஸோ என்னை வளர்த்தது இந்த மதுரை மண். எனக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்து, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூத் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும் ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விடுதியில் தங்கி தான் இங்கே ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அனைத்தும் இந்த மதுரை என்னோட வளர்ச்சியில் மிகவும் பங்கு பெற்றிருக்கு. ஸோ அது இல்லாமல் நானும் ரோட்டரியை சேர்ந்தவனா. ஸோ எங்கள் ரோட்டரி மதுரை வெஸ்ட் மிஸ்டர் ராமநாதன் சார் வந்து இந்த இளம் வயதில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. வரும்போது நான் அவங்களை பற்றி பேசிக்கிட்டே வந்து நான் சில விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ரோட்டரி டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும். முக்கியமாக ஒரு சில வார்த்தைகள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய தூரம் ஓடிட்டு வந்திருக்கீங்க.
ஸோ ராஜா சார், முக்கியமாக நாங்கள் சுகர் ப்ரெஷரில் நிறைய பேர் இருந்திருக்கோம். ஸோ 6 மந்த்ஸை நான் நாளைக்கு வாக்கிங் போகலாம், நாளானைக்கு ஜாக்கிங் போகலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ எங்களை ஒரு வழியாக இன்னைக்கு ஆரம்பி வச்சிட்டீங்க. இதில் நிச்சயமாக பாதி பேர் நாளையிலேருந்து வாக்கிங் ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரியோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து குழந்தைகளை கொண்டு போய் ஏதாவது ஒரு சம்மர் கேம்ப்ல விடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இப்போ தான் ஆசிரியர்களோட சிரமம் தெரியும் பெற்றோர்களுக்கு. எப்படிப்பா அவங்க நாள் ஃபுல்லாக நம்ம மேய்க்கிறது, எங்கேயா கொண்டு போய் விட்டுறலாம்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற வேண்டாம். ஸோ பசங்களை இந்த ஏஜ்ல ஒரு ப்ராக்டிஸ்க்கோ இல்லை ஏதாவது கோச்சிங் விடுறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து எஸ்டிஏடி, மதுரை எஸ்டிஏடி இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. ஸோ அங்க கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேளுங்க, எந்தெந்த கேம்ல விடலாம், எந்த கேம்ல விட்டா அவங்க ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல வர முடியுங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. ஏதோ பக்கத்துல இருக்கு இப்ப கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ அந்த கோச் வந்து குவாலிஃபைடான கோச்சா ஒரு வெரிஃபை பண்ணுங்க. அவங்க ஒரு என்ஐஎஸ் குவாலிஃபைடா இல்ல நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு சின்ன வயசு குழந்தைகளை கொண்டு போய் நீங்க விடுறீங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் போய் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ல விட்டுற வேண்டாம். எந்த ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்கிறத கோச்சஸ்டே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா பிற்காலத்துல இவங்க வந்து ஒரு நேஷனல் மெடலிஸ்டா வரதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த மதுரை மண் வந்து நிறைய நேஷனல் சாம்பியனை உருவாக்கியது. ஏன்னா பேட்மிண்டன்ல வர்ஷினி இருக்காங்க, ஸோ அவங்க மதுரையை சார்ந்தவங்க தான். ஸோ ஜெர்லின் அனிகா இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட். ஸோ ஜனனி, வான்மதி அப்படின்னு சொல்லி இந்தியன் பவுலர் பிளேயர்ஸ் இருக்காங்க. சரி, நிறைய பிளேயர்ஸை உருவாக்கியது இந்த மதுரை மண். ஸோ ஒவ்வொரு குழந்தைகள்லையும் அந்த பெற்றோர்கள் வந்து நிச்சயமா ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நல்ல இடங்கள்ல அவங்களை கோச்சிங் விடுங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்ல விடுங்க. அது போல தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க. நமக்கு முன்னாடி இந்த தலைமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஊர்ல யாருனாலும் நம்மள எதுக்கு இந்த தப்பு பண்றேன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க சொல்றதை நம்ம கேட்டோம். ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்றதை மட்டுமே நம்ம கேட்டு வளர்ந்தோம். அதுக்கடுத்த தலைமுறை வந்து பேரண்ட்ஸ் சொல்ற கண்டிப்பா கேட்கல. அப்ப வாத்தியாட்ட கொண்டு போய் சொன்னோம்னா நிச்சயமா வாத்தியார் சொன்னா கேட்டுருவாங்க குழந்தைகள்னு சொல்லி கேட்டாங்க. பட் இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் வந்து அப்படி கிடையாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க நம்மளை விட கொஞ்சம் அறிவுல சிறந்தவங்க. நம்ம எப்படி வாழ்றோமோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ, ஜஸ்ட் காப்பி கேட். நீங்க வீட்டுல சார் செல்போன் யூஸ் பண்ணாதன்னு சொல்லாதீங்க, நீங்க யூஸ் பண்ணாம இருங்க. வீட்டுக்குள்ள போயிட்டா தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ அவங்களுக்காகவே உங்களோட வாழ்க்கை முறைகளை நீங்க மாத்தணும். அப்பனாதான் அவங்க அதை பார்த்து பார்த்து பழகுவாங்களே தவிர நீங்க சொல்ற விஷயங்களை கேட்கக்கூடிய அளவுல அவங்க கிடையாது. அவங்களோட சிந்தனை திறமைகள் நம்மளோட அதிகமா இருக்கு. ஸோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை குறை சொல்லாம அவங்கள மாத்திக்கணும். காலையில் எந்திரிச்சு 5:15 எந்திரிச்சு வெளியில போறது, ஒரு வாக்கிங் போறது, ஜாக்கிங் போறது. ஸோ அவங்களோட குடும்பங்கள், நம்ம வந்து மதுரை மக்கள் எப்பயுமே வந்து குடும்பத்துக்காகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. ஸோ இந்த குடும்பத்துக்காக வாழணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஃபோன் கால்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சம்பாதிக்கிறது கூட அந்த குழந்தைகளுக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. ஸோ வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு போனை தனியாக எடுத்து வச்சிருங்க, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட வாழ்க்கை முறைகளை அப்படியே மாத்தினாதான் உங்களை பார்த்து அவங்க அப்படியே பழகிக்குவாங்க. ஏன்னா நாங்கள் கோச்சிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து இப்ப போன் எடுக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். 5 மணிக்கு நாங்களும் வெளியில வச்சுட்டு கோச்சிங் அந்த 2 hours வந்து போனை வெளியில வச்சோம்னா அவனும் போனை வெளியே வச்சு வந்துறான். போனை தொட கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளை ஈஸியா அப்சர்வ் பண்ணி ரொம்ப ஈஸியா கத்துக்கக்கூடிய இந்த திறமை வாய்ந்த இந்த தலைமுறைக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா கம்பல்சரியா இருந்தே ஆகணும். ஸோ அதை மாதிரியே வாழ பழகுங்க. நிச்சயமா அடுத்த தலைமுறை மிகவும் ஆரோக்கியமானவர்கள் வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மிஸ்டர் விஜய் சொன்னது போல நம்ம கண்டிப்பா இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா பார்ட்டிசிபென்ட்ஸ்? நம்ம இன்னையில இருந்து நம்ம ஜாகிங் வாக்கிங் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம் தானே? யாரெல்லாம் கண்டினியூ பண்றீங்க? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் அஸ் ப்ளீஸ். ஓ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். இதுதான் இந்த நிகழ்வுடைய நோக்கமே. ஒரு ஆரோக்கியத்திற்கான விழிப்புணர்வும் அதற்கான புரிதலும் நமக்கு வரணும்னா நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சி, நம்ம ரியோ மருத்துவமனை, ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே நமக்காக இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. இப்போ அடுத்ததாக ரியோ மருத்துவமனையின் சார்பில் சில நினைவு பரிசுகள் வழங்கப்படுது. அதை தொடர்ந்து நம்முடைய நிகழ்வு தொடரும். முதலாவதாக ரியோ மருத்துவமனையின் சார்பில் நம்முடைய மதிப்பிற்குரிய மாநகர துணை காவல் ஆணையர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ரியோ ஹாஸ்பிடலின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரியோ மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சரவணன் அவர்கள் வழங்குகிறார்கள். அதைத் தொடர்ந்து மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு
டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு ரியோ மருத்துவமனையின் சார்பில் ஒரு நினைவு பரிசு. மிக்க நன்றி. ஒரு அழகான குரல் இவர் பேச வருவதற்கு முன்னால. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அதாவது நம்முடைய மக்களை, குடிகளை காப்பாற்றி குற்றங்களை களைந்து அவர்களுக்கு நன்மை செய்வதுதான் ஒரு சிறந்த வேந்தன், ஒரு சிறந்த அதிகாரியுடைய கடமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படி குற்றங்களை களைவதோடு மட்டுமில்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல முன்னெடுப்புகளுக்கும் வந்து கலந்து மக்களுடைய மகிழ்ச்சியில், மக்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மதுரை மாநகர துணை காவல் ஆணையர் திரு எஸ் ஆறுமுகசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டல் கொடுங்க மக்களே. இதை தொடர்ந்து பரிசுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஐயா அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். மாபெரும் மராத்தான் போட்டி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தியமைக்காக புதிய தலைமுறை நிர்வாகத்தினர் நான் இந்த தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். 1 மணி நேரத்தில், இந்த 2 மணி நேரத்தில் இந்த நிகழ்வு முடிந்தாலும் இதற்காக கடந்த 1 மாத காலமாக ஒரு மிக கடுமையான முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் என்பது எங்களுக்கு தெரியும். நமது மாநகர காவல் ஆணையர் சார்பாக நான் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருப்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். இந்த அற்புதமான நிகழ்வை சிறப்பாக நடத்தி ஒத்துழைப்பு நல்கிய நமது ரியோ மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகத்தினர் மற்றும் அனைத்து நண்பர்கள், சான்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக குழந்தைகளை, சிறுவர்களை இது போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தும் பெற்றோர்களையும் நான் இந்த நேரத்தில் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க தான் நம்ம இன்னைக்கு தெரியும், அவர் சில்ட்ரன்ஸ் ஆர் டெவலப்பிங், ஒவ்வொரு இதுலையும் உருவாகி வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இது போன்ற நிகழ்வில் உங்களது குழந்தைகளை தொடர்ந்து ஈடுபடுத்தி விளையாட்டு ஒன்றுதான், இது போன்ற ஒருங்கிணைப்பு நிகழ்வு மூலமாக தான் நமது குழந்தைகளுக்கு ஒரு புதிய விடியல்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் உருவாகும், புதிய உறவுகள் உருவாகும் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் மூலம் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பரிசு பெறப்போகும் இந்த அற்புதமான நேரத்தில் அதிகமாக பேசுவதற்குண்டான மேடை அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்வில் எங்களை அழைத்து கௌரவப்படுத்தியமைக்காகவும் உங்களுக்கு பாதுகாப்பு நல்கிய எனது போக்குவரத்து காவல்துறை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. மக்களே, நீங்க இப்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ceremony. Can I have your big round of applause now? Thank you. சரி, இப்ப நம்ம பிரைஸ் யார் யாருக்கு பார்க்கலாமா? தயாரா இருக்கீங்களா? சரி, முதலாவதாக ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் நாககீர்த்தி அப்படிங்கிற ஒரு கேர்ள், அவங்களுக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ரியோ மருத்துவமனையின் நிறுவனர் திரு முனியசாமி ஐயா ஒரு நினைவு பரிசை வழங்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் பிரைஸை வழங்குறாங்க. மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நாககீர்த்தி ரொம்ப ஆர்வமா நம்முடைய மாரத்தான்ல கலந்துருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. பலத்த கைத்தட்டல் கொடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு இந்த அதிகாலையில வந்து கலந்துட்டு.
இருக்கும். அதனால் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, உங்கள் ஊரில் ஒரு மாற்றத்தினாலே என்னமே இருக்கும். ஒவ்வொரு பொங்கல் விளையாட்டு போட்டியிலையும் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு உச்சாட்டம் இருக்குது, நீ ஓடு, உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் உருவாக்கினா மட்டும்தான் எங்களை போல மாற்றத்தினாலே வெளியே வர முடியும். அதை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த வருஷம் நான் ஏசியன்ல நீச்சல் போட்டியில் எனக்கு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 மாசம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நல்லபடியா தமிழ்நாட்டுக்கு நான் பெருமை சேர்க்கிறேன். விடைபெறி நன்றி, வணக்கம். ஜெய்
அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் புதிய தலைமுறையின் சார்பாகவும் ரியோ மருத்துவமனையின் சார்பாகவும் எனது மனமான நன்றி தெரிவிக்கிறேன். இந்த உலக சுகாதார தினத்தை ஒட்டி நடந்த மாரத்தானை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்ததுக்கு பல பேர் காரணம். அதில் முக்கியமான காரணம் மிஸ்டர் ராமநாதன், ரோட்டரி வெஸ்ட்லேருந்து இந்த ஃபுல் சப்போர்ட்டு. புதிய தலைமுறை வந்து எக்ஸப்ஷனலாக எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மோர் தென் 1500 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்ததில் we are so excited and we will be doing it again and again every year. இந்த ஒரு ஸ்பெஷல் டே, வேர்ல்டு ஹெல்த் டே அன்னைக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு, இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆரம்பத்தில் புதிய தலைமுறையிலேருந்து அவங்க ரியோ சாரில் பேசிகிட்டு இருக்கப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக ஈவெண்ட்டாக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லை. பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையாகவே மதுரை இஸ் வேக்கிங் அப். பயங்கர பிரம்மாண்டம். எல்லாரும் ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட சரி ஓடணும் வீட்டுக்கு போவோன்னு இல்லாமல் கடைசி ஆள் பரிசு வாங்குற வரைக்கும் ஒரு ஆள் கூட வீட்டுக்கு போகாமல் இருந்தது வந்து மாற்றத்தை நோக்கி மதுரை போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதுவும் இது கரெக்டான டைம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபுல்லாக லீவ் விடுற டைம். இனி இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்து இனி இப்போ பார்த்தப்ப அவங்க பேசினப்போ கேட்டிங்கன்னா எல்லாருமே இனி நாங்கள் நடப்போம், இனி காலையில் வாக்கிங் போவோம் அப்படின்னு எக்ஸசைஸை மக்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த இது இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இதை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்த ரியோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாஃப்ஸ் ஹியர். ஸ்டாஃப் பேரை சொன்னால் நல்லா கை தட்டுவாங்க, அதனால தான் அவங்கள சொல்லி ஏசி சார், கமிஷனர் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மதுரை இஸ் கோயிங் அஹெட் அண்ட் டுகெதர் வி வில் க்ரோ. தேங்க்யூ. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.